ஒரு மலையோர கிராமத்தில் அருள் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் இயற்கையை மிகவும் விரும்பினான். அவனுக்கு ஒரு நெருங்கிய நண்பனும் இருந்தான். அவன் பெயர் விக்னேஷ். இருவரும் சேர்ந்து மலைகள், ஆறுகள், மரங்கள் என சுற்றி விளையாடுவார்கள். ஒரு நாள் அவர்கள் மலைக்குள் இருக்கும் ஒரு பழைய குகையை கண்டனர். அதில் பாறைகளின் நடுவே ஒரு விசித்திரமான ஒளி தெரிந்தது. அவர்கள் நெருங்கி பார்த்தபோது அது ஒரு பொன்முட்டை என்று தெரிந்தது. அது அழகாக ஒளிர்ந்தது. அருள் ஆச்சரியத்தில் நிறைந்தான். அவன் உற்சாகமாக, இந்த முட்டையை வீட்டுக்கு எடுத்துச் சென்றால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் நெருங்கினான். அவனது நண்பன் விக்னேஷ் அதை தொட வேண்டாம் என்று அவனை தடுத்தான். இது என்னவென்று ஒன்றும் தெரியாது, அதை எடுத்தால் பிரச்சனை வரும் என்றபடியே எச்சரித்தான். ஆனால் அருள் கேட்கவில்லை. அவன் அந்த முட்டையை எடுத்து பையிலே வைத்துக்கொண்டு வீட்டுக்குச் சென்றான். அந்த இரவு அவன் அந்த முட்டையை மேசையின் மீது வைத்து அதன் அழகை ரசித்து கொண்டபடியே உறங்கினான். இரவின் நிசப்தத்தில் அவனுக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு பெரிய பாம்பு அந்த முட்டையை எடுக்க அவன் அறைக்குள் நுழைந்தது. அப்படியே அந்த பாம்பு அவனை நோக்கி பாய்ந்தது. அதே நேரத்தில் அருள் திடுக்கிட்டு எழுந்தான். அவனது இதயம் துடிதுடித்தது. அந்த இரவு அவனுக்கு பயத்தால் தூக்கம் வரவில்லை. அந்த நொடி அவன் உணர்ந்தான், எந்த ஒரு பொருளையும் ஆசைப்பட்டு அதன் உண்மைத்தன்மை அறியாமல் எடுக்கக்கூடாது என்று. அடுத்த காலை அவன் உடனே விக்னேஷை அழைத்து கொண்டு குகைக்குச் சென்றான். அந்த முட்டையை அதே இடத்தில் வைத்துவிட்டு அமைதியாக வீட்டிற்கு திரும்பிச் சென்றான். அந்த நாளிலிருந்து அருள் ஒரே ஒரு பாடம் கற்றுக்கொண்டான்: எந்த ஒரு பொருளையும் பேராசையுடன் அடைய நினைக்கக்கூடாது என்று.